ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டாப் எம்என்சியில் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில். ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ விப்ரோவில் மிகப்பெரிய ஒரு டேட்டுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கேள்விப்பட்டேன். ஸோ அது எந்த ரூல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எதுக்காக அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த இயர் ஆஃப் பேட்ச் பாஸ் அவுட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்க்குற பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் சரி, ஸோ என்னோட ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஸோ தென் இதுக்கப்புறம் இந்த இயர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அண்ட் கெரியரை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல இயராக அமையும் அப்படிங்கிறது என்னோட விஷஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி விப்ரோவில் பார்த்தீங்கன்னா டேலண்ட் அக்வசேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேலண்ட் அக்வசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹச்ஆருக்கு வந்து அனதர் ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேலண்ட் அக்வசேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு தான் வந்து ஸோ நமக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் அந்த ஜாப் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்டர்ன்ஷிப் எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனுக்கு வந்து நமக்கு ஹைரிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனுக்கு. தென் அதுக்கப்புறம் அனதர் ஒரு லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷன் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்த லொக்கேஷனுங்க தான் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் டேலண்ட் அக்வசேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான், ஐ மீன் இந்த ஹச்ஆர் இன்டர்ன்ஷிப் ரோலுக்கு தான் இந்த ஜாப் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன், ஐ மீன் இந்த ஜேடியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்கிற ஒரு கிளாரிட்டியான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். தென் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அபவுட் த ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ ஹால், கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் விப்ரோ, டயர் டு கிளிக்கிங் அ மல்டிபிள் இன்டென்ஸ் ரெக்வஸ்ட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹியர் யூ ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க சைட்லேருந்து வெல்கம் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஸோ மல்டிபிள் இன்டென்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்களா வெளியிலேருந்து. ஸோ அதனால் அதுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. கெட் அன் எக்ஸிட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வித் விப்ரோ கிரேட் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விப்ரோவில் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா அன்லாக் யுவர் நாலேஜ் ட்ரீம் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ டேக் அவேஸ். ஸோ இங்கேருந்து விப்ரோவில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஐ மீன் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேக் அவேஸில் என்ன எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட்டேஷன் சர்டிஃபிகேட். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐ மீன் அது வந்து இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு மெயினாக தேவை. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் விப்ரோ. தென் ரோட் மேப் யுவர் கெரியர். தென் விப்ரோ நெட்வொர்க்ஸ் ஆர் ரெப்யூட்டட் விப்ரோ இன்டர்ன் ஜேர்னி. தென் விப்ரோ இஸ் ஹைரிங் இன்டர்ன்ஸ் ஃபார் டேலண்ட் அக்வசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் டேக்காவாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க. இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் விப்ரோவோட ஹைரிங்ஸ் இன்டர்னை பற்றி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட ரோட் மேப், உங்களோட கெரியருக்கு ஒரு ரோட் மேப்பை வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் விப்ரோவில் இருக்க கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் விப்ரோவோட ரெப்யூட்டட் இன்டர்ன் ஜேர்னியாக உங்களுக்கு இருக்க போகுது. தென் அதுக்கப்புறம் விப்ரோ வந்து டேலண்ட் அக்வசேஷனுக்கு இன்டர்னாகவும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாபாகவும் கொடுக்குறங்க, அதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மேபி உங்களுக்கு கொடுக்குறது நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் இன்ட்ரெஸ்டட் டு போஸ் இன் ஹச்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, currently pursuing in final year UG and PG in HR and marketing only. தென் இது பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி பீப்புள்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் அப்ளை பண்ணலாம். தென் ஐ மீன் யூஜியில் பிபிஏ அப்ளை பண்ணலாம். தென் பிஜியில் எம்பிஏ அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கப்புறம் எனக்கு இந்த எம்பிஏ பிபிஏல பெருசாக நாலேஜ் இல்லை, அதனால் வந்துட்டு யூஜி பிஜி இன் அந்த ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, ஹச்ஆர் ஸ்ட்ரீம் இருக்கும், தென் மார்க்கெட்டிங் ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீமில் இருக்க பீப்புள்ஸ் வந்து யூஜி அண்ட் பிஜி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. ஐ மீன் எந்த டிகிரினா அதுக்கான ரிலவெண்ட்டான டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ அந்த ரிலவெண்ட்டான டிகிரி இருக்க பீப்புள்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். தென் லொக்கேஷன் ப்ரிஃபர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கோயம்புத்தூர், சென்னையிலேயே வந்து விப்ரோவில் ப்ராப்பராக இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஃபார் அதர் லொக்கேஷன்ஸ் விப்ரோ டெலிவரி சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் லொக்கேஷன்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேசிக்காக காமனான ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், எபிலிட்டி டு அண்டர் ஒர்க் டைனமிக் என்வரான்மெண்ட், ஃப்ளூவன்சி இன் இங்கிலீஷ், ப்ரொஃபிஷியன்சி இன் ஆல் மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ், டீட்டெயில் ஓரியன்டட், ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஒரு டைனாமிக் என்வரான்மெண்ட்டில் ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நாலேஜ் எபிலிட்டி இருக்கணும். தென் இங்கிலீஷில் வந்து உங்களோட ப்ராப்பரான இங்கிலீஷில்
ஒரு ஃப்ளூயன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. தென் ப்ரொஃபிஷியன்சி இன் ஆல் மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ எம்எஸ் ஆஃபீஸோட சம் டூல்ஸ்லாம் இருக்குல்ல, எம்எஸ் எக்ஸல் இருக்குது, வேர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு டீமை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ப்ரீ ரெக்வர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெடிகேஷன், கியூரியாசிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் இன் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஸோ இந்த 4 ஸ்கில்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் கான்டாக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாபேஸ் எல்லாமே உங்களோட டேட்டாஸ் எல்லாமே அவங்களோட டேட்டாபேஸில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேக் எண்டில் வந்துட்டு யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் அன் அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் டென்ஷர் விப்ரோ சர்டிஃபைட் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட்டேஷன் சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடட். தென் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த எண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி கம்ப்ளீட்டேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விப்ரோ இஸ் கமிட்டட் டு ப்ரொவைட் ஈக்குவல் எம்ப்ளாயி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் ஹோஸ்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஒர்க் பிளேஸ் வேர் ஆல் எம்ப்ளாயிஸ் ஆர் ட்ரீட்டட் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிக்னிட்டி. வி பிலீவ் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ் இன் த சொசைட்டி வித் டிவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் இன் இம்ப்ரெசிவ் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு கம்பெனி பற்றி பேசிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கப்புறம் எப்படி இது அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸி அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்ளை பட்டனை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம்ஸ் கேட்கும். அதை அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டாப் எம்என்சியில் ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். தென் இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக இருக்குது. நான் வந்து எப்படி அன்பெய்டாக இன்டர்ன்ஷிப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக இருந்தாலும் என்ன கேட்டால் இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எம்என்சியில் ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்கு அந்த ஈகர்னஸ் இருக்கோ அந்த பீப்புள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து பெய்ட் பண்ணி தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுவேன் அப்படின்னு பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் பெய்ட் பண்ணி உங்களோட இன்டர்ன்ஷிப்பை நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்களே பே பண்ணுறீங்க, அந்த இன்டர்ன்ஷிப்பு பண்ணுறீங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃப்ரீ பெய்டு அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் தான். அவங்க வந்து நீங்கள் உங்களோட இன்டர்ன்ஷிப்க்கு எந்த ஒரு அமௌண்ட்டு ப்ரொவைட் பண்ண மாதிரி ஸ்டைஃபண்டும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கிறது டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சான்ஸை வந்து விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நானும் விப்ரோவில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் என்ன மாதிரி ஹைரிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பெருசாக நாலேஜில் ஒரு சின்ன அளவுக்கு எனக்கு வந்து சம்திங் நாலேஜ் இருக்குது. அதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ அவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இல்லை ஏதாவது அவங்களுக்கு ரெஃபரல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.